வணக்கம் மாணவ செல்வங்களே. ஏற்கனவே நம்ம திருவண்ணாமலை மாவட்ட அளவில் நடந்த மேட் தேர்வுக்கான வினாத்தாள் ஒன்றிலிருந்து 60 கேள்வி வரையிலான விடைகளை பார்த்துருந்தோம். வீடியோவில் அடுத்த 61லிருந்து 90 வரைக்குமான வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 61வது கேள்வி பாருங்கள். 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை வந்தால் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி எக்கிழமையில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2000க்கும் 2001க்கும் கேட்டிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்கிறது பிப்ரவரி 6, 2000 பிப்ரவரி 6. இப்போ அதே மாதிரி அடுத்த வருஷம் 2000 பிப்ரவரி 6 வந்து என்ன கிழமை சொல்லியிருக்காங்கன்னா சனிக்கிழமை. அதே மாதிரி அடுத்த வருஷம் 2001 பிப்ரவரி 6 பொதுவாக என்ன கிழமை வரும்னா இது சனினா ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும். எப்போ மட்டும் மாறும் அப்படின்னா இந்த முன்னாடி வர வருஷம் வந்து லீப் வருஷமாக இருக்குன்னா இப்போ 2000ன்றது லீப் வருஷம். அப்போ அடுத்த வருஷம் இதே தேதி சனிக்கிழமைக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வராது, திங்கக்கிழமை வரும். என்ன கிழமை இருக்கும்னா மண்டே. எப்போது 2001 பிப்ரவரி 6. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மார்ச் 6 கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ பிப்ரவரி 6க்கும் மார்ச் 6க்கும் நடுவில் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 2001 பிப்ரவரி மாதம் மொத்தம் 28 நாள் கரெக்டாக. 28 இந்த 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி 22. மார்ச் மாதம் அவங்க சொல்லியிருக்கிற தேதி 6, இந்த 6ஐயும் சேர்த்துக்கோங்க. அப்போ 22 6ஐயும் சேர்த்தோன்னா 28. அப்போ மொத்தம் 28 நாள் இருக்குது. ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள். அப்போ 7ஆல் வகுத்தோன்னா 4 7 28, மீதி என்ன வந்துடுது 0. அதாவது மீதி 0 வந்துச்சுன்னா இங்கே என்ன கிழமை இருக்கோ அது. மீதி 1 வந்தால் இதுக்கு அடுத்த கிழமை, 2 வந்தால் அடுத்த 2வது கிழமை, அந்த மாதிரி புரியுதுங்களா. அப்போது இங்கே திங்கள் வந்திருக்குது, மீதி 0 வந்திருக்கிறதால இவங்க சொல்லியிருக்கிற இந்த தேதியும் என்ன கிழமையாக தான் இருக்கும் அப்படின்னா திங்கட்கிழமையாக தான் இருக்கும். ஓகேவா. அடுத்தது, ராகுல் காலையில் ஒரு சாலையில் சூரியன் இருக்கும் திசையை நோக்கி 15 மீட்டர் நடக்கிறார். இப்போ பாருங்கள், காலையில் சூரியன் இருக்கிற திசையை நோக்கி. காலையில் சூரியன் எந்த திசையில் இருக்கும், சூரியன் இருக்கும் திசைனா கிழக்கு திசையில் இருக்கும் கரெக்டாக. அப்போ அவர் எந்த பக்கம் போகிறாரு அப்படின்னா முதல்ல கிழக்கு திசை, இந்த பக்கம் கிழக்கு திசையில் ஒரு 15 மீட்டர். பின்னர் இடதுபுறம் திரும்பி இப்படி போயிட்டுருக்கவருக்கு அவருடைய இடதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம், இடதுபுறம் திரும்பி 12 மீட்டர் தூரம். அதன் பின் வலதுபுறம்னா அவருக்கு இந்த பக்கம். எனில் தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எந்த திசையில் இருப்பார். இங்கேருந்து இந்த பக்கத்தில் இப்படி வருது, அம்புக்குறி எப்படி வருதுன்னா அது பாருங்கள், இதுதான் அந்த கோணம். நம்ம ஏற்கனவே ஒரு கொஷனில் பார்த்துருக்கோம். இங்கேருந்து இந்த பக்கம், அப்போது இங்கே மேலே வடக்கு, இங்கே கிழக்கு. அப்போ இது இடத்துக்கு நடுவில் இந்த அம்புக்குறி உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் அப்படின்னா வடகிழக்கு. ஸோ இங்கே வடகிழக்கு. ரெண்டாவது ஆன்சர் தான் நம்மளோடது. ஸோ ஆன்சர் வடகிழக்கு. ஓகேங்களா. அடுத்தது, முதல் 45 ஏழெண்களின் கூடுதல். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட முதல்லேருந்து ஏழெண்களை சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அவங்க எத்தனை நம்பர் சொல்கிறாங்களோ அந்த நம்பர் 45 பெருக்கல் அதுக்கு அடுத்த நம்பர் 45க்கு அடுத்த நம்பர் 46/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் எத்தனை ஏழெண்கள் சொல்கிறாங்களோ அந்த நம்பர் இன்ட்டு அடுத்த நம்பர் /2. அடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். 1 2 2, இங்கே பாருங்கள், 2 4 3 2 6. அப்போ 45 23 பெருக்கிட்டோன்னா முடிஞ்சிச்சு. 45 23 பெருக்குனிங்கன்னா 1035ங்கிறது தான் நம்மளோட விடை. சரியா. அடுத்தது, 10 வருடங்களுக்கு முன்பு நீத்துவின் தாயாரின் வயதானது நீத்துவின் வயதைப் போல 4 மடங்கு இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் நீத்துவின் தாயார் வயதானது நீத்துவின் வயதில் 2 மடங்கு ஆகும். எனில் நீத்துவின் தற்போதைய வயது என்ன. இதுக்கு மெத்தடாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக போகிறது மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து போடுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கி கிடையாது, இன்னையிலிருந்து 10 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணோட வயசு அவங்க அம்மா வயசை மாதிரி, ஒரு அம்மாவுடைய வயசு அவங்க பொண்ணோட வயசை மாதிரி 4 மடங்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அதே மாதிரி 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்க வாங்களேன். இப்போது இது அவங்க கேட்டிருக்கிறது நீத்துடைய வயசு, அப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் பொண்ணோட வயசு தான். இப்படி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தேதிக்கு பொண்ணோட வயசு 10. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் 0. வயசு வரும்போது நம்ம 0ன்னு எடுக்க முடியாது பாருங்கள். அப்போ இது ஆன்சர் கிடையாது. புரியுதுங்களா எப்படின்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், 15. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட வயசு என்னவா இருந்திருக்கும் 5. அவங்க அம்மாவுடைய வயசு அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி 4 மடங்குன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி 4 மடங்கு அப்படின்னா அப்போ அவங்க அம்மாவுடைய வயசு இவங்க சொன்னது படி 5 4 20. இப்போ இதில் இப்படி யோசிச்சு பாருங்கள். 10 வருஷத்துக்கு அப்புறம்
இந்த பொண்ணோட வயசு என்னவாக இருக்கும் 25 சரியா. அப்போ அவங்க அம்மாவுடைய வயசு என்னவாக இருக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20, இப்போ 30, 10 வருஷத்துக்கு அப்புறம் 40. அவங்க என்ன சொன்னாங்க 2 மடங்குன்னு சொன்னாங்க. பாருங்கள் 25 2ஆல் பெருக்குனா 40 வரும், வராது. அப்போது இதுவும் ஆன்சர் இல்லை. இங்கே வாங்க 17, 10 வருஷத்துக்கு முன்னாடி 7, அப்போ அவங்க அம்மாவுடைய வயசு 4 மடங்கு, 7 4 28. 10 வருஷத்துக்கு அப்புறம் 17 ஒரு 10 27. இவங்களுக்கு என்ன வயசாகிருக்கும் 28, இப்போ 38, 10 வருஷம் கழித்து 48. பாருங்கள் 27 2ஆல் பெருக்குனா 48 வருமா, வராது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும்னா 4ஆவது தான். என்ன செக் பண்ணிடலாமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணோட வயசு 10, ஏன்னா 20ல் 10 போயிடுச்சுன்னா 10. இது மாதிரி 4 மடங்கு அப்படின்னா 40. 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 ஒரு 10 30. இவங்களுக்கு பாருங்கள் இப்போ 40, 10 வருஷத்துக்கு முன்னாடி 40, இப்போ 50, 10 வருஷம் கழித்து 60. பாருங்கள் 30ஓட 2 மடங்கு 60 கரெக்டாக வருது பாருங்கள். மற்ற எந்த ஆப்ஷன்லையும் அப்படி வரல பாருங்கள். ஸோ சரியான விடை 20 வருடங்கள். அடுத்த 65வது கேள்வி. சரியான பொருள் தரும் வரிசை. ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாருங்கள். முதல்ல நம்ம என்ன படிப்போம் ஸ்டடி கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எக்ஸாம் எழுதுவோம், எக்ஸாமினேஷன். அடுத்தது என்ன பண்ணுவாங்க டீச்சர் கரெக்ஷன் பண்ணுவாங்க, எவால்யூவேஷன். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்க ரிசல்ட்டு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஆர்டரில் தான் வரணும். 2 3 1 4 எங்கே இருக்குது 2 3 1 4 தான் சரியான விடை. ஓகேவா, ஆப்ஷன் 3. அடுத்து 66 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வியில் பார்த்தது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பழம் பிடிக்கும், அவங்களுக்கு எந்தெந்த நகரங்கள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றா படிங்க. படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நானும் அவங்க சொன்ன ஆர்டர் படி உங்களுக்கு கரெக்டாக அந்த லிஸ்ட்டை பிரித்து கொடுத்துருக்கேன். ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, அதுபடி பிரித்து அழகாக ஒரு பேப்பரில் எழுதி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்கள். சைடில் அந்த ஸ்லைடும் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு எந்த பழம் பிடிக்கும், எந்த நகரம் பிடிக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறதுலேருந்து தனித்தனியாக எடுத்து காட்டியிருக்கோம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்பிளை விரும்புபவர் யார், அந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆப்பிளை விரும்புபவர் யார் அப்படின்னா பிக்கு தான் ஆப்பிள் பிடிச்சிருக்கு. பிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி ஹைதராபாத் பிடிச்சிருக்கு. அப்போ ஆன்சர் பி. அடுத்து அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்ஸிற்கு விருப்பமான பழம், எஸ்ஸுக்கு எந்த பழம் விருப்பமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிக்காய். சப்போஸ் இதுவே எஸ்ஸுக்கு எந்த நகரம் பிடிச்சிருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா மும்பையை சொல்லியிருப்போம். ஓகேவா. அடுத்தது ஆரின் விருப்ப நகரம் எது, ஆரோட விருப்ப நகரம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லின்னு இருக்குது. கரெக்டாக, ஆருடைய அந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரோட விருப்ப நகரம் டெல்லி, பிடிச்ச பழம்னு பார்த்தீங்கன்னா கொய்யா அப்படின்னு இருக்குது. அடுத்தது இதில் எந்த நபர் பழம் நகரம் சரியான தொடர்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 இப்போ தான் சொன்னோம்ல, 6 கொய்யா டெல்லிங்கிறது தான் சரியாக இருக்குது. ஏன்னா விக்கு பாருங்கள், விக்கு தர்பூசணி பிடிக்கும், ஆனால் ஹைதராபாத் கிடையாது நகரம், புனே வந்திருக்கு. பிக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளும் ஹைதராபாத்தும், அப்போ ரெண்டுமே தப்பாக இருக்குது. எஸ்ஸுக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேரிக்காயும் மும்பையும், ஆனால் இவங்க மாம்பழம்னு கொடுத்துருக்காங்க, தப்பாக இருக்குது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் 1. அடுத்தது வியின் விருப்ப நகரம், வியோட விருப்ப நகரம் எது, புனே. கரெக்டாக, அந்த லிஸ்ட்டில் இருந்து வியோட விருப்ப நகரம் புனே. அப்போ இதுதான் சரியான விடை. சரிங்களா. இந்த ஸ்லைடை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. என்ன ஒன்றுனா இந்த 5 கேள்விகளுக்கும் சேர்த்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக படித்து பார்த்து யாருக்கு எந்த பழம் பிடிச்சிருக்கு, இல்லை எது பிடிக்கல, எந்த நகரம் பிடிச்சிருக்கு, எந்த நகரம் பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக முடிவு பண்ணால் தான் இந்த 5 கேள்விக்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் முடிவு பண்ணுறதுக்கு, ஆனால் 5 கேள்விக்கு ஒரே நேரத்தில் ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். சரிங்களா. ஓகே. அடுத்ததாக 71. இதிலேருந்து 71லேருந்து 74 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 படம் கொடுத்துருக்காங்க. 4வது படத்துக்கு கொஷின் மார்க் கொடுத்துட்டு அந்த கொஷின் மார்க் கொடுத்த படத்தில் என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், எளிமையாக தான் இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் பாருங்கள், ஒரு சின்னதாக வில்லு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வில்லே என்னவாகிட்டுருக்கு, பெரிய ரவுண்ட் ஆகிட்டுருக்கு. தனியாக அந்த ஸ்கொயர் பாக்ஸ் உள்ளே வந்து ஃபுல்லாக என்னவாகிடுதுன்னா டார்க் ஆகிடுது. அப்போ அதே மாதிரி இங்கே தனியாக இருக்கிற ரவுண்டு உள்ளே வந்து டார்க் ஆகிடணும். அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. சரியா. அடுத்தது இந்த வெளியில் இருக்கிற ஆரோ மார்க் இப்படி இருக்குது இல்லையா, இது இப்போ உள்ளே இது வெளியில் வந்து அப்போ ஃபுல்லாக இப்படி வந்துடும். இங்கே ஒரு கோடு இருக்குது, அந்த கோடும் ஃபுல்லாக வந்துடும். அப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் இருக்கணும், இந்த ரவுண்டு உள்ளே வந்து ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கணும். அப்போ எங்கே இருக்குது அந்த ஆன்சர்,
ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ 71க்கு சரியான விடை இந்த ஃபஸ்ட் இருக்கிறது. ஓகேவா? அடுத்ததாக 72 அதே மாதிரி பாருங்கள். இங்கேயும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஒரு அந்த ஷேப்பாக பாருங்கள். ட்ரையாங்கிளில் தொடங்கி இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள் இங்கே இருக்குது, அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே, ஒரு கட்டமாக லெஃப்ட்டில் இறங்கிட்டே வருது. அப்போ அடுத்த படம் வரும்போது இந்த இடத்துல இருக்கணும். கரெக்டாக? எங்கே வர ட்ரையாங்கிள் வருதுன்னு பாருங்கள். இதோ நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல வரக்கூடிய ட்ரையாங்கிள் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளை வச்சாலே நம்ம முடிவு பண்ணுற முடியும் பாருங்கள். அப்போ எந்த படத்தில் தான் அது வருது அப்படின்னா 4வது மீதி நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஒருவேளை அது 2 படத்தில் ஒரே மாதிரி இருந்துருது அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ சரியான விடை 4. ஓகேவா? ஒரு சின்னது தான், அந்த க்ளூ கிடச்சி கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னாலே போதும். அடுத்தது இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள். இங்கே ஒரு நடுவில் கோடு போட்டிருக்காங்க. அடுத்த படத்தில் இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற ஷேப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே அதே மாதிரி கோடு போட்டிருக்காங்க. அப்போ இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற ஷேப்பை கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டோன்னா எந்த படம் கிடைக்கும்னு பாருங்கள். இந்த பாருங்களேன், இது கீழே இருக்கிறத ஃபுல்லாக எடுத்திருக்காங்க, இது கிடையாது. இது 4 பக்கமும் எடுத்திருக்காங்க, இதுவும் இல்லை. இதில் இந்த பக்கமும் எடுத்திருக்காங்க, எந்த பக்கமும் எடுக்கலை, படத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் இல்லை. ஸோ சரியான விடை இதுதான். நம்ம புரியுதுங்களா? அந்த கோடு இதை போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிறத எடுத்துடணும். அப்போ மீதி இருக்கிறது தான் நம்மளுடைய கரெக்டான ஏரியா. சரியா? அப்போ 2வது படம் 74 பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கிற ஒரு ஷேப்பாக வச்சு பார்த்தாலே போதும். இந்த ஸ்கொயர் பாருங்கள், சதுரம் இங்கே இருக்குது, ரைட் சைடில் இந்த பக்கம் வந்திருக்கு, கீழே வந்திருக்கு. அப்போ அடுத்தது எங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும். கரெக்டாக? சதுரம் இங்கே வரல, இங்கே வரல. அப்போ இந்த 2 படம் கிடையாது. ஒன்று 3வதாக இருக்கணும், இல்லை 4வதாக இருக்கணும். கரெக்டாக? சதுரம் முடிவு பண்ணிட்டோமா? அடுத்தது பாருங்களேன், இந்த வட்டமும் முக்கோணமும். இதில் பாருங்கள், இந்த வட்டம் ஷேடாகிருக்கு, இங்கே ஷேட் ஆகலை, இங்கே ஷேட் ஆகிருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய படத்தில் ஷேட் ஆகாமல் இருக்கணும். ஆமாம், ஷேட் ஆகாமல் தான் இருக்குது. 2த்துலேயுமே ஷேட் ஆகாமல் தான் இருக்குது. இந்த 2 படத்தில் எங்கே வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வித்தியாசம் வருது பாருங்கள். இங்கே ட்ரையாங்கிள் மேலே பார்த்துருக்கு, இங்கே கீழே பார்த்துருக்கு. அப்போ இங்கேருந்து வாங்க. இங்கே ட்ரையாங்கிள் மேலே பார்த்துருக்கு, கீழே பார்த்துருக்கு, இங்கே மேலே பார்த்துருக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எங்கே வரணும்? கீழே பார்த்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் ட்ரையாங்கிள் எங்கே பார்த்துருக்கு அப்படின்னா கீழே பார்த்துருக்கு. அப்போ இதுக்கு சரியான விடை என்னவாக இருக்கும் அப்படின்னா 4ஆக இருக்கும். சின்னது தான், சம்மெல்லாம் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய படங்கள் ஒவ்வொன்றா கவனித்து பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்து 75. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 4 படங்கள் கொடுத்துட்டு அதில் எது வேறுபட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 75வது கேள்வி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இங்கே 2 டாட் இருக்குது, இங்கே 5 டாட் இருக்குது, இங்கே 6, இங்கே 4. இப்போ இதில் எது வித்தியாசமானதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே பாருங்கள் இரட்டைப்படை எண்களில் டாட் இருக்குது. இதில் மட்டும்தான் ஒற்றைப்படை எண்களில் டாட் இருக்குது. அப்போ பொருந்தாதது எது அப்படின்னா இந்த 2வது படம் 75க்கு. ஓகேவா? 76 அதே மாதிரி பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டாட் வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், டாட்டுக்கு முன்னாடி கோடு இருக்குது, டாட்டுக்கு முன்னாடி கோடு இருக்குது, டாட்டுக்கு முன்னாடி கோடு இருக்குது. டாட்டுக்கு முன்னாடினா அந்த ஆரோ மார்க் ஒரே சைடில் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், டாட்டுக்கு அடுத்தது கோடு இருக்குது. நீங்கள் இந்த ஆரோ மார்க்கு கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும். இதுவும் இந்த பக்கம், இதுவும் இந்த பக்கம், இதுவும் இந்த பக்கம், எல்லாம் ஒரே சைடு. ஆனால் இது மட்டும் ஆப்போசிட். நம்ம புரியுதா? நான் எதை எடுத்துக்கிறேன்? அந்த டாட்டையும் கோடையும் வச்சு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இது மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ பொருந்தாதது எது அப்படின்னா இந்த 2வது படம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அடுத்தது 77. இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். இங்கேயும் ஒரு 4 படம் கொடுத்துட்டு இல்லை எது பொருந்தாதது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்போட ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருக்குது. இது இதோட ஒட்டிக்கிட்டு இருக்குது, இது இதோட ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது பாருங்களேன், அந்த எட்ஜஸ் சொல்கிறேன், அந்த எட்ஜஸ் கரெக்டாக ஒரு பாயிண்டில் டச் ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை பாருங்கள். ஒருவேளை இதை வேணால் இந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட ஓகேன்னு சொல்லலாம். ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த 2 ஷேப்புமே ஒன்று. இதுவும் ஸ்கொயர்னால் ரெண்டுமே ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பக்கம் இருக்கிறதுனா இது 5 பக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை பாருங்கள். இது செவ்வகமாக இருக்குது, இது சதுரமாக இருக்குது. அதையும் ஒரு காரணமாக சொல்லலாம். அப்போ பொருந்தாதது இந்த 4வது படம். 78வது கேள்வி பாருங்கள். இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, இந்த 4, இந்த எல்லா படத்துலையுமே இந்த சிம்பிள் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள்.
கரெக்டாக? இதுவும் சரி, இங்கே மேலே இருந்து கீழே வர்றதும் சரி ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் 3வது படத்தில் மட்டும் மாறி இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் இருக்கிற ஸ்வஸ்திக் சிம்பிளுக்கும் இந்த 3வதுல இருக்கிற இந்த சிம்பிளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ பொருந்தாதது இந்த 3வது. ஓகேவா? அடுத்தது 79. ஒரு கனசதுரத்தின் இரு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. படம் 2இல் 2 என்ற எண் கனசதுரத்தின் அடிப்புறமாக உள்ளது. அப்படி இருந்தால் கொஷின் மார்க் கொடுத்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பகடையை பற்றி ஒரு 2 வீடியோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடவே போட்டிருக்கோம். நான் கீழே கூட அதோட லிங்கை கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகடை மாதிரியான கணக்குகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த கேள்வி குறியீட்டு இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். இங்கே பாருங்கள், 3க்கு பக்கத்தில் 5 வந்துருச்சு, 6 வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3ஓட எதிர்பக்கம், அதாவது இந்த 2வது படத்தில் கீழே இருக்கிறது 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா 3ஓட எதிர்பக்கம் 2, எதிர்பக்கமாக இருக்கிறது பக்கத்தில் வராது. அப்போ 2 கிடையாது. ரைட்டா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே 4 கொடுத்துட்டாங்க. அப்போ 4ங்கிறதும் இந்த இடத்துல வரப்போகிறது இல்லை. ஆச்சா? அடுத்ததாக 3க்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துட்டாங்க, 6 கொடுத்துட்டாங்க. அப்போ 5ம் இல்லை, 6ம் இல்லை. அப்போ வேறு என்னவா இருக்கும்? இங்கே பாருங்கள், 2, 4, 5, 6 இல்லைன்னு சொல்லிட்டோம். நம்ம பார்க்குறது 3க்கு. 1லேருந்து 6க்குள்ளே மீதி இருக்கிற நம்பர் எது? 1 தான் மீதி இருக்கிற நம்பர். அப்போது அந்த கொஷின் மார்க் போட்ட இடத்துல வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? 1. ஓகேவா? இப்படி ஈஸியாக முடிவு பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு கடிகாரத்தில் மணி 10:10 என காட்டுகிறது. மணிமுள் மற்றும் நிமிடமுள்ளுக்கு இடையே உள்ள கோணம் என்ன? நீ ரொம்ப ஈஸியாக முடிவு பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சால் போதும். ஒரு கடிகாரத்தில் இப்போ இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் 12, அடுத்த நம்பர் 1. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும் அப்படின்னா 30 டிகிரியாக இருக்கும். 2 நம்பருக்கு நடுவில். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு வட்டம்னா மையத்தில் மொத்தமாக எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா 360 டிகிரி வரும். மொத்தம் 1லேருந்து 12 வரைக்கும் நம்பர் கேப் பார்த்தீங்கன்னா 12 கேப் இருக்கும். கரெக்டாக? அப்போ 12ஆல் வகுத்திங்கன்னா 12 36. ஸோ 2 நம்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிகிரி எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி. அவங்க என்ன டைம் சொல்கிறாங்க? 10:10. 10 இங்கே இருக்கும். 10:10ன்னா நிமிடமுள் வந்து 2ல் இருக்கும். அப்போ பாருங்களேன், எத்தனை கேப் இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4 கேப் இருக்குது. அப்போ 4 கேப்னா 4 பெருக்கல் 30 என்ன வரணும்? 120. ஆனால் 120 ஆன்சர் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 4 கேப் இருக்குது, 120 ஆன்சர்னு சொல்கிறக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது 10:10. அப்போது இந்த நிமிடமுள் 2க்கு நேராக இருக்கும். ஆனால் மணிமுள் 10லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கும் பாருங்கள். கரெக்டாக? அப்போ அப்படின்னா கண்டிப்பாக 120 கிடையாது. 120 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரைட்டாக? இப்போ 11 இங்கே பாருங்கள், கண்டிப்பாக 60 கிடையாது, 120ம் கிடையாது. 2 ஆன்சர் கிடையாது, முடிவு பண்ணிட்டோம். 120க்கு பக்கமாக இருக்கிறது எது? 115 தான் கரெக்ட். ஏன் சார் 100 வராதா அப்படின்னா, இந்த 3 கேப்லன்னா 90, ரொம்ப 11க்கு பக்கத்தில் இருந்தால் தான் 100 வரும். நமக்கு 10க்கு பக்கத்தில் தான் இருக்குன்றதால ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 115 இருக்கும். இல்லைனா ஒரு நிமிஷத்துக்கு வச்சு கூட நம்ம யோசிச்சு சொல்லலாம். உங்களுக்கு அதை விட இப்படி ஜட்ஜ் பண்ணுறது தான் இந்த இடத்துல ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 81 பாருங்கள், நீர் பிம்பத்தினை கண்டறி. அதாவது 2 விதமான கேள்விகள் கேட்பாங்க. கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும், நீரில் பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்ட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நீரில் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தலைகீழாக தெரியணும். எப்படி தெரியணும்? தலைகீழாக. அதாவது இங்கே பாருங்கள், இதில் இந்த பூ வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சரில் கீழே பார்த்த மாதிரி வரணும். இங்கே மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இங்கே மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இது 2 கிடையாது. 2 கிடையாது, முடிவு பண்ணிட்டோமா? மீதி இருக்கிற 2த்துலேயுமே கீழே பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே. இந்த டாட் பாருங்கள், ரைட் சைடில் மேலே இருக்குது. அப்போ இங்கேயும் அதே மாதிரி ரைட் சைடில் கீழே வரணும். 2த்துலேயும் அப்படி தான் வந்துடுது. அப்போ அதை வச்சு சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்களேன், இதில் இந்த ஷேட் பண்ணது லெஃப்ட் சைடில் இருக்குது. நீரில் பார்க்கும்போது நீர்லேயும் லெஃப்ட் சைடில் தான் தெரியும். அப்போ இங்கே தான் லெஃப்ட் சைடில் இருக்குது, இது ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஸோ சரியான ஆன்சர் 3 தான் நமக்கு சரியான விடை. நீர் பிம்பம், கண்ணாடி பிம்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டரில் பார்க்குறப்ப அதை மாதிரி கண்ணாடியில் மிரரில் பார்க்கும்போதுன்ட்டு. இங்கே கேட்டிருக்கிறது நீரில். அடுத்தது பாருங்கள், 82லேருந்து 85 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 படம், மொத்தம் 4 படம். அதில் 3 படம் கொடுத்துட்டு 4வது படம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் 2 படம் ஒரு குறிப்பிட்ட தீம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதே ஐடியாவை பேஸ் பண்ணி தான் அடுத்த 2 படம் இருக்கும். நீங்கள் அதில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த அம்புக்குறி மேலே இருக்குது, இதில் அதே அம்புக்குறியை கீழே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ மேலே கீழே அப்படின்னா அதே மாதிரி இது பாருங்கள், இது லெஃப்டில், இங்கே ரைட்டில்.
அப்போ இங்கேயும் அதே மாதிரி வெளியில் மேலே இருக்குது, உள்ளே கீழே இருக்குது. அப்போ மாறி வரணும். ஆன்சரில் வரும்போது வெளியில் கீழே வரணும், இது கிடையாது. வெளியில் கீழே வரணும், இது கிடையாது. உள்ளே மேலே வரணும், வெளியில் கீழே வருது, உள்ளே மேலே வருது. அங்கே சொன்ன அந்த ஐடியா படி வந்துச்சா? லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் பாருங்களேன், இங்கே இருக்கிறது மாறி வருது, லெஃப்டில் இருந்தால் ரைட்லன்னு வருது. அப்போது இங்கே இந்த அம்புக்குறி எங்கே இருக்குது? நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ ஆன்சரில் ரைட் சைடில் வரணும். ரைட் சைடில் புரியுதுங்களா? இது லெஃப்ட் சைடில் இருக்குது, இங்கே தான் ரைட் சைடில் இருக்குது. அப்போ சரியான விடை 2வது படம் தான் சரியான விடை. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாமா? சின்ன சின்ன ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்து 83 பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆரோ மார்க்கை வச்சு தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பாருங்கள், இங்கே ரைட் இருக்குது, இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே ரைட்டில் இருக்குது, இங்கே அதை விட லெஃப்ட்டில் மாறி இருக்குது. இங்கே லெஃப்ட்டில் இருக்குது, இங்கே ரைட்டில் மாறி இருக்குது. அப்போது இந்த சைடு மேலே இருக்குது. அப்போ ஆன்சரில் வரும்போது இந்த சைடு எங்கே வரணும்? கீழே வரணும். அதே மாதிரி இங்கே கீழே இருக்குது. அப்போ ஆன்சரில் வரும்போது இங்கே எங்கே வரணும்? மேலே வரணும். இந்த படத்தில் அப்படி இல்லை, இந்த படத்துலேயும் அப்படி இல்லை. 3வது 4வதில் பாருங்கள், 3வது 4வதில் அதுலேயும் ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துட்டாங்க. இங்கே 2த்துலேயுமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 1 கிடையாது, 2 கிடையாது, 3ம் கிடையாது. அப்போ சரியான விடை 4 தான். முடிஞ்சிச்சு. இந்த நடுவில் இருக்கிற அம்புக்குறியை வச்சு கூட நீங்கள் அழகாக சொல்லிடலாம். இங்கே லெஃப்ட்டு ரைட்டு, இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக நான் இப்போ முதல்ல எடுத்த மாதிரி இல்லாமல் அம்புக்குறி வச்சும் சொல்லலாம். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மாறி இருக்குது. அப்போ டவுன்லேருந்து அப்பில் மாறணும். இங்கே இல்லை, இங்கே அம்புக்குறியே இல்லை, இங்கே லெஃப்ட்டில் இருக்குது, இங்கே தான் அப்பில் இருக்குது. அப்போ 4வது தான் நமக்கான ஆன்சர். முடிஞ்சிச்சா? சரியா? எப்படி வேணாலும் முடிவு பண்ணலாம். அந்த நேரத்துக்கு எந்த ஐடியா உங்களுக்கு தோணுதோ அதுதான். அடுத்து பாருங்கள் 84. 84 இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளை 2ஆக பிரித்து மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு போட்டிருக்காங்க. கரெக்டாக? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை 2 ஆஃபாக மாற்றணும். இதை 2 ஆஃபாக மாற்றினீங்க அப்படின்னு மாற்றிட்டு மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இதோ 3வது படம் தான் நமக்கான சரியான விடையாக வரும். இதை 2 ஆஃபாக மாற்றுறோம், மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே பிரித்ததை தலைகீழாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பிரிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேலே இருக்கிறத கீழே, கீழே இருக்கிறத மேலேன்னு கொண்டு போகிறோம். அப்படி போட்டிங்க அப்படின்னா அதுபடி உங்களுக்கு சரியான இருக்கிற விடை எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த 3வது விடை. மற்றதெல்லாம் தப்பாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது மேலே இப்படி பார்த்துருக்கு பாருங்கள். ஸோ பார்த்த உடனே இது கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ 84க்கு சரியான விடை 3. அடுத்தது பாருங்கள் 85. இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இங்கே எஸ்ஸு பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது. அப்போ இங்கே பி சின்னதாக இருக்குது, ஆன்சரில் வரும்போது பெருசாக இருக்கணும். இது கிடையாது. எப்படி முடிவு பண்ணுறதுன்னு தெரிஞ்சுங்களா? எஸ்ஸை இங்கே திருப்பி கொடுத்துருக்காங்க, அப்போ பிஏ திருப்பி கொடுக்கணும். பிஏ நேராக கொடுத்துருக்காங்க, இதுவும் கிடையாது. எஸ் இங்கே லெஃப்ட்டில் இருக்குது, இங்கே ரைட்டில். அப்போ பி இங்கே ரைட்டில் இருக்குது, இங்கே லெஃப்ட்டில். இது 2த்துலேயும் இருக்குது. ஸோ பிஏ வச்சு பிரச்சனை இல்லை. மீதி இங்கே பாருங்கள், 1 இங்கே எப்படி இருக்கோ இது கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியுமோ அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இதை கண்ணாடியில் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்னு பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான் தெரியும். கரெக்டாமா? கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இது சின்னது, இங்கே சின்னது பக்கத்தில் வரணும். கரெக்டாக? அப்போது 85க்கு சரியான விடை 2. நீங்கள் முதல்ல இந்த ஐடியா வச்சு சொல்கிறதுனாலும் சொல்லலாம். ஸோ நமக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? 86. இதில் அதே மாதிரி ஒரு படத்தில் விடுபட்ட பகுதியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 படம் கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றை விட்டுட்டு நம்மளை அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், ரொம்ப சிம்பிள். அம்புக்குறி ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது, லைட்டாக இப்படி சாஞ்சிருக்கு, அப்புறம் கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அடுத்தது லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் சாயணும், ஒரு 45 டிகிரின்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். அப்படி சாஞ்சிட்டே வருது. இதே மாதிரி அம்புக்குறி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அப்போ முடிஞ்சிச்சு. ஸோ சரியான விடை 2. ஒன்றுமே இல்லை, ரொம்ப எளிமையாக சொல்லலாம் பாருங்கள். ஓகேவா? அடுத்து 87. இதுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டாட்டட் லைன்ஸ் வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு சின்ன ஐடியா வச்சு நீங்கள் சொல்லிடலாம் பாருங்களேன். இந்த சர்க்கிளை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன் பாருங்கள். சர்க்கிள் இங்கே டார்க், இங்கே ஒயிட், இங்கே டார்க். அப்போ ஆன்சரில் என்னவா வரணும்? ஒயிட்டாக வரணும். இங்கே டார்க்காக இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது. முடிஞ்சிச்சு. இதில் மட்டும்தான் சர்க்கிள் எப்படி இருக்குது? ஒயிட்டாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். டக்குன்னு ஒரே இதில் முடிவு பண்ணிடலாம் பாருங்கள். நீங்கள் மற்றதை வச்சு கூட யோசிக்கலாம். எனக்கு டக்குன்னு சர்க்கிள் தோணவே அதை எடுத்து பார்த்தேன். ஒரு 2 படத்தில் சர்க்கிள் ஒன்றா வந்துருச்சு, இப்போ 2மே ஒயிட்டில் இருக்குது அப்படின்னா அடுத்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், சர்க்கிள் ஃபஸ்ட் லைன்,
அதான் ஃபஸ்ட்டு பாக்ஸு, இதில் செகண்ட் பாக்ஸு, இதில் தேர்ட் பாக்ஸு, அப்போ அடுத்தது பக்கத்தில் ஃபோர்த்து பாக்ஸ். இங்கே அப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அந்த ஐடியா வச்சு கூட முடிவு பண்ணலாம். இதில் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ். ஓகேவா? அடுத்தது 88. கொடுக்கப்பட்ட படம் எக்ஸ் ஆனது 1, 2, 3, 4 ஆகிய மாற்று விடைகளில் ஒரு பகுதியாக உள்ளது. அதனை தேர்ந்தெடுக்கவும். கீழே இருக்கிற 4 ஆன்சரில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னா, இந்த எக்ஸுன்ற ஆன்சரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்களாம். அது எங்கேருந்து கட் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த 2வது படத்தை கவனித்து பாருங்கள். கீழே இருக்கிற இந்த லைன், கீழே இருக்கிற இந்த லைன், இப்படி ஒரு லைன், அதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன், இதோ பர்பெண்டிகுலராக, இங்கே மேலே லைட்டாக, இதோ லைட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 2வது படத்துலேருந்து எடுத்திருக்காங்க. மீதி எல்லாம் வராதுன்னா உங்களுக்கு அதே மாதிரியான ஷேப்பில் வராது பாருங்கள், கவனிச்சிங்கன்னா. ஸோ 88வதுக்கான விடை 2வது படம் தான் சரியான விடை. ஓகேவா? அடுத்தது 89. கீழ்கண்ட படங்களின் கண்ணாடி பிம்பங்களை கொடுக்கப்பட்ட 4 மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. 89ம் 90ம் கேட்டிருக்காங்க. கண்ணாடி பிம்பம் நம்ம முதல்ல பார்த்தது நீர் பிம்பம். இப்போ சொல்கிறது என்னது அப்படின்னா கண்ணாடி பிம்பம். அப்போ இங்கே பாருங்கள், 2, 4, 1, 6, 9. கண்ணாடியில் பார்த்தா ரிவர்ஸில் தெரியும் முதல் விஷயம். அப்போ இந்த பக்கம் என்ன தெரியணும்னா 9 தெரியணும் இந்த பக்கம். அப்போது இதில் முதல் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. 9 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இப்படி 9 இருக்கா, கண்ணாடியில் பார்த்தோன்னா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த 9 அப்படிங்கிறது இப்படி தெரியுமா? சரியா? அதாவது இப்படி தெரியும். கரெக்டாக? அப்போ அதுபடி இங்கே என்னவாயிருக்குன்னா 4வது படத்தில் 9 தலைகீழாக இருக்குது பாருங்கள். 9ங்கிறது இப்படி தலைகீழாக தெரியாது, 6 மாதிரி. அப்போ இது கிடையாது. மீதி இருக்கிற 2த்தில் தான் ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம அதை கெஸ் பண்ணணும். 9, 9 ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. 6, 6 இங்கே பாருங்கள். கண்ணாடியில் பார்க்குறப்ப இப்படி இருக்கிற 6ங்கிறது நமக்கு இப்படி தான் தெரியும். இதில் பாருங்கள் 6ன்னே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் மொத்தமாக பார்த்தெல்லாம் முடிவு பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்படி ஒரு நம்பராக யோசித்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ சரியான விடை 3வது விடை. ஓகேவா? அடுத்தது 90. இது அந்த கண்ணாடி பிம்பத்தை வச்சு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ இதில் பாருங்கள் 90வதுக்கு இதில் அதே மாதிரி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் 2 டாட் இருக்குது. கண்ணாடியில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல 2 டாட் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதில் பாருங்களேன், இந்த சைடில் அதாவது இந்த லெஃப்ட் சைடில் 2 டாட் தெரியணும். இதில் அப்படி தெரியல. இதில் லெஃப்ட் சைடில் தான் தெரியணும். ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், இங்கே இல்லை. இங்கே லெஃப்ட் சைடில் 1 டாட் தான் தெரியுது, இதுவும் கிடையாது. அப்போ இங்கே தான் லெஃப்ட் சைடில் 2 டாட் தெரியுது பாருங்கள். ரொம்ப சிம்பிள். கண்ணாடியில் பார்க்குறப்ப இங்கே பக்கத்தில் இருக்கிறது இங்கே பக்கத்தில் தெரியும். அந்த ஐடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? அப்போது 90வதுக்கு சரியான விடை 3வது தான் இதற்கான சரியான படம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 90 கேள்விகளுக்கும் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வினாத்தாள்களுக்கும் நம்ம தொடர்ச்சி ஆன்சரை பார்க்கலாம். அந்த மாதிரி தினசரி ஒரு 10 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் 2016லேருந்து 23 வரைக்கும் கேட்ட கேள்விகளை டாபிக் வைஸாகவும் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். அதையும் பார்த்துக்கிட்டே வாங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த இயர் கேட்கக்கூடிய NMS எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக செலக்ட் ஆகலாம். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ.